நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ இப்போ தான் வந்து எல்லாரும் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. நீங்களாம் வந்து நம்பிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய கட்சிக்காரன், பெரிய தமிழில் போராளி, லொட்டு லொஸ்க்கு, அவன் இவன் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து இப்போ தான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. பிடி செல்வகுமார் இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான் நீங்கள் ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதை பற்றி நான் வந்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சைமன் இருக்கான் இல்லைங்களா, சைமன் வந்து முன்ன வந்து 2012 வந்து பிஜேபிக்கு வந்து ஓட்டு கேட்டு போயிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மும்பையில். அப்போ வந்து சொன்னீங்க அங்கே தமிழ் நின்னார் லொட்டுலோஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த நாம் தமிழர் தும்பிகள் வந்து முட்டு கொடுத்தானுங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் வந்து ஆர்எஸ்எஸ், அதாவது ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு வந்து பாரதிய சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து சீமான் வந்து போயிருக்காரு. இது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இதுக்கு கூடமாடா நீங்களாம் முட்டு குடிப்பீங்க, நாம் தமிழில் இருக்கவங்களா இது கூடமா முட்டு குடிப்பீங்க? இதை விட உங்களுக்கு கேவலமே கிடையாது. தமிழ் அதை பேசிட்டு வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் நடத்துகிற ஆர்எஸ் கட்சி சம்பந்தப்பட்ட தலைவர்கள்லாம் கலந்துக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு போய் வந்து சீமான் பேசியிருக்காரு. இதுக்கு என்ன முட்டு குடிப்பீங்கன்னு தெரியல. இன்னொருத்தன் இருக்கான் சாட்டை துரைமுருகன், அவன் வந்து திமுகவை எதுக்கிறதே கிடையாது. அதாவது அந்த ஆளுங்கட்சின்றது வந்து திமுக, ஏன்னா அவங்களாம் அவங்க பாஸ் இல்லைங்களா, அவங்கள வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க இவனுங்களாம். அது மட்டும் கிடையாது, சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு வீடியோக்கு வந்து 5 லட்சம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. விஜய் பற்றி ஆப்போசிட்டாக பேசுகிற அந்த ஒரு வீடியோக்கு வந்து 5 லட்சம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றதெல்லாம் தெரியல. அது உண்மையா பொய்யான்றது வந்து நீங்களே முடிவு பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அந்த அளவுக்கு வந்து வன்மத்தில் டிஎம்கே எதிர்த்தே வந்து பேசுறது கிடையாது. டிஎம்கே வந்து அந்த ஆளாம் எதிர்த்து அப்போ பேசினாருன்றதே தெரியல. முழுக்க வந்து விஜய் எதிர்ப்பு அப்படின்றத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த விஜய் எதிர்ப்பு அப்படின்றது வந்து யார் தீவிரப்படுத்துறா அப்படின்னா வந்து திமுக தான். ஏன்னா திமுக தான் ஆட்சியில் இருக்கு. ஸோ இப்போ நாம் தமிழர் அப்படின்றது வந்து திமுக வந்து எதிர்க்கிறதே கிடையாது. ஸோ தெரியுது நீங்க எவ்வளவு முட்டு கொடுக்குறீங்கன்ட்டு. ஸோ நாம் தமிழர் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான கட்சின்றதெல்லாம் ஏதாவது பார்க்குறப்ப வந்து தெரியுது. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த பிடி செல்வகுமார் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஆளு மாதிரி ஒரு கேவலமான ஒரு கேரக்டரே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து மாற்றி பேசிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து. அதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி மீடியாஸ்லாம் இந்த மாதிரி கேவலமாக இருக்காங்கன்றதெல்லாம் வந்து தெரியல. ஏன் அப்படின்னா வந்து இந்த பிடி செல்வகுமார் வந்து புலிப்படம் அந்த மாதிரி அந்த டைமில் வந்து தளபதிக்கு வந்து மேனேஜராக இருந்தார். ஸோ ஆனால் அந்த ஆள் வந்து அதன் பிறகு வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து சேர்ந்துட்டாரு. மக்கள் நீதி மையத்தில் வந்து வேட்பாளராக வேற இருந்தார். கஸ்தூரி கூட வந்து ஓட்டு கேட்டுலாம் போனார். அந்த ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டு வந்து சோசியல் மீடியாவில் வந்து கிழிக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தில் இருந்துட்டு வந்து திமுக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது கமலஹாசனே வந்து இப்போ திமுக தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேவலம் பார்த்துருக்கீங்களா? நானும் எப்படி சொல்லுவாங்க, விஜயோட மேனேஜர் வந்து இப்போ திமுக இணைஞ்சிருக்காங்கன்னு வந்து வெக்கமே இல்லாமல் எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் பண்ணுறாங்க பாருங்க. நம்ம தளபதி வந்து அவர் மேனேஜர்லேருந்து எப்பயோ தூக்கிட்டாரு, அவரோட கேரக்டர் சரியில்லை அப்படின்ட்டு வந்து அது எப்படின்னு தெரியல. கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே வந்து மக்கள் நீதி மையத்தில் வந்து திமுக வந்து சேர்ந்துட்டு ஆனால் பேர் மட்டும் விஜய் இதுலேருந்து அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ கமலஹாசன் வேஸ்டா? கமலஹாசன் கட்சி டம்மி கட்சியா? அது எப்படி வந்து திமுக வந்து மக்கள் நீதி மையம் இருக்கும்போதே வந்து மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு வேலைக்கு திமுக வந்து சேருவார். ஆனால் பேசுறதால விஜய் வந்து அந்த ஆள் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் வந்து தளபதிக்கு எதிராக பண்ணியிருக்காரு. இப்போ தளபதிக்கு எதிராக வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ஆளு போட்டு இவ்வளோ எக்ஸ்போஸ் ஆனதால் வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக போட்டு பிடி செல்வகுமார் வந்து பொதுமக்களும் தளபதியோட தொண்டர்கள்லாம் போட்டு பொழக்கிறாங்க. இந்த ஆள் வந்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு இப்போ மிரண்டு போயிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. தேங்க்யூ.